இப்படி பண்ணா மட்டும் இவங்க கிட்ட இருந்து நியாயம் கிடைச்சிருமா? ரயில் மறியலில் ஈடுபட்ட முகிலன் குடும்பம். 4 பொண்ணுங்க சார், ராஜா மாதிரி தம்பியை வளர்த்தோம். 11வது படிக்கிறான், 13 வயசுல சாகணுமா சார்? போலீஸே வந்தாலும் என் தம்பிக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஜஸ்டிஸ் ஃபார் முகிலன். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் உள்ள டொமினிக் செவியர் என்ற பள்ளியில 11ஆம் வகுப்பு படிக்கும் முகிலன் என்ற மாணவன் கடந்த 1ஆம் தேதி காணாமல் போகின்றான். மாணவனின் பெற்றோர் பள்ளியில் சென்று விசாரித்த போது உங்கள் மாணவன் பள்ளி சுவரேறி குதித்து ஓடிவிட்டிருப்பான் என்று சொல்லியிருக்கார்கள். தொடர்ந்து மாணவனை தேடி எங்கும் காணாத நிலையில் அன்று மாலையே திருப்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றார். மாவட்ட காவல்துறை பள்ளிக்கு சென்று சரிவர விசாரிக்கவில்லை. இந்நிலையில் 3ஆம் தேதி பள்ளி வளாகத்தில் உள்ள மாணவர்கள் நீரருந்தும் மூடப்பட்ட நிலையில் இருக்கும் கிணற்றில் மாணவனின் முகிலன் உடல் உயிரற்ற ஜடமாக கிடைக்கின்றது. மாணவன் காணாதன்று இருந்து பள்ளியின் நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் என்பவர் பள்ளியில் இருந்து காணவில்லை. மாணவனின் உடல் பல்வேறு காயங்கள் இருப்பது தெரிகிறது. இந்நிலையில் 4/8/2025 திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் மாணவனின் உடலை முதலில் வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் ஆதரவாக இந்து முன்னணி வேலூர் மாணவர் முன்னணி கோட்டை ஒருங்கிணைப்பாளர் டிவி ராஜேஷ் குரல் கொடுத்துள்ளார். டிவி ராஜேஷ், இந்து முன்னணி வேலூர் கோட்ட அமைப்பாளர், இந்து மாணவர் முன்னணி வேலூர் கோட்ட ஒருங்கிணைப்பாளர், இந்து இளைஞர் முன்னணி வேலூர் கோட்ட ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு மாணவனுக்கு நீதி வேண்டி தமிழக அரசாங்கம், தமிழக காவல்துறையும் உடனடியாக ஒரு மாணவனுக்கு நீதி வேண்டுவதற்காக இன்னைக்கு இங்கே மக்கள் மத்தியில் நின்று எங்களுடைய போராட்டத்தை துவங்கி கொண்டிருக்கின்றோம். கடந்த 4 நாளுக்கு முன்னாடி டொமினிக் சேவியர் என்ற கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலிருந்து முகிலன் என்ற ஒரு மாணவன் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குது. பள்ளியில் போய் கேட்குறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளி நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உங்க பையன் சுவரேறி குதிச்சு போயிட்டாங்க, நீங்க தேடி பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்களுக்கு பிறகு திரும்ப காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா உடனடியாக காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. காவல்துறையும் அந்த பள்ளிக்கூடத்தில் போய் சரியான விசாரணை பண்ணல. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை சரியாக இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அதை ஆய்வு செய்யவில்லை. பள்ளிக்கூடத்துக்கு ஒரு படிக்கிறதுக்காக ஒரு மாணவனை அனுப்பியிருக்காங்க. முகிலம் என்ற மாணவங்க, அவங்க பெற்றவங்க மிகுந்த ஏழ்மை நிலைமையில இருக்கிறாங்க. அந்த மாணவனை படிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. அங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டல்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அது ஒரு சிறுபான்மை கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் என்பதால அந்த ஹாஸ்டல்ல உத்திராட்சம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பையனை அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தால மிரட்டப்பட்டிருக்கிறது. உத்திராட்சம் வைக்கக்கூடாது, திருநீர் வைக்கக்கூடாது, கட்டாயப்படுத்தி அந்த முகிலம் என்ற மாணவருக்கு பைபிளும் சிலுவையும் கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாணவன் ஒரு இந்து மாணவன், இந்து சமுதாயத்தை சேர்ந்த மாணவன். அந்த பள்ளிக்கூடத்தில் திட்டமிட்டு அந்த பையனை மதமாற்றம் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டார்ச்சர் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்திருக்கு. இந்த ஒரு சூழ்நிலை அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கு. அது மட்டும் இல்ல, பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவன் அந்த பள்ளிக்கூட வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிணற்றில அந்த உயிரற்ற நிலையில் சடலமாக மிதங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிசிடிவி கேமரா சொல்லாம போய் வெளியே போய் பாத்தீங்க அப்படிங்கிறாங்க. ஆனா அந்த பள்ளிக்கூட மாணவன் அன்னைக்கு காலையில இருந்து உணவு கூடத்துக்கு போற வரலும் சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இது பதிவாகல. அந்த பள்ளிக்கூட மாணவன் அங்க இறந்த நேரத்தில் அந்த பள்ளி நிர்வாகி ஜோசப் மாணிக்கம் என்பவரை அங்க காணோம். இன்னைக்கு தமிழக அரசாங்கம் தொடர்ந்து சிறுபான்மை கல்வி கூடங்கள்ல தொடர்ந்து இந்த மாதிரி கடந்த திருவள்ளூர்ல கொஞ்சம் வருடம் சேலம் ஓமலூர் பாத்திமா பள்ளியில சுகன்யாங்கிற மாணவி இதே மாதிரிதான் கிணத்துல பணமாக மடங்குது. இந்த அரசாங்கம் மூடி மறைச்சிருக்கு. குறிப்பிட்டு இந்த சிறுபான்மை கல்வி நிலையங்களில் இந்த பாதிரியார்கள் மூலமாக அங்க இருக்கிற குழந்தைகளுக்கு டார்ச்சர் கொடுத்துடப்படுகிறது. உடனடியாக தமிழக அரசாங்கம் மற்ற விஷயத்துக்கெல்லாம் உடனே போராடக்கூடிய தமிழக அரசாங்கம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரையிலும் இந்த மாணவனுக்காக வாய் திறக்கல. ஏன் திறக்கல?
அப்பாவி ஒரு ஏழை இந்து மாணவன் அப்படின்னு சொன்னா, இந்து குடும்பம் சொன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வாய் திறக்க மாட்டாரா? ஏன் இந்த அரசாங்கம் இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாவட்ட கல்வித்துறைக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகியை ஏன் இன்னும் விசாரிக்கிறதுக்கு கூட்டு போகல? ஏன் கைது பண்ணல? உங்களுக்கு யாரு தடுக்குது? உங்களை அது தடுக்கிறதுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? ஏன் இதுவரை இதே சாதாரண ஒரு ஏழை குடும்பமாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு ரோட்ல போற தப்பு பண்ணா கூட்டு போய் லாடம் கட்டுறீங்கல்ல, கூட்டு போய் லாடம் கட்டி அவனுக்கு இது பண்றீங்கல்ல? ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாணவன் 4000 பேர் படிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மாணவன் இறந்திருக்கிறாங்க. அந்த பள்ளியிலுள்ள நிர்வாகியை ஏன் இதுவரையிலும் கைது பண்ண காவல்துறைக்கு எது தடையாக இருக்கிறது? அரசாங்கம் தடை தேடுதா? முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு இருக்காரு? ஏதாவது அறிக்கை கொடுத்திருக்காரா? அந்த குடும்பத்துக்கு ஏதாவது நிதி உதவி கொடுத்திருக்காங்களா? அந்த குடும்பத்துக்கு என்ன இழப்பீடு கொடுக்க போறீங்க? அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ண போறீங்க? எதற்கெடுத்தாலும் மற்ற விஷயத்துக்கு இழப்பீடு. இதற்கு முன்னாடி ஆட்சி இருக்கும்போது சொன்னீங்கல்ல, இப்ப ஸ்டாலின் என்ன இழப்பீடு அந்த குடும்பத்துக்கு கொடுக்க போறார்? ஒரு மாணவனுக்கு எவ்வளவு கனவோட பள்ளிக்கு படிக்கிறதுக்கு போறாங்க, அந்த அவங்க பெற்றோர்கள் அந்த பள்ளிக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவு கனவோட அனுப்பி இருப்பாங்க. அங்க திட்டமிட்டு டார்ச்சர் கொடுத்து அந்த மாணவன் கொலை செய்யப்படுகிறது. எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இருக்கிறது. உடனடியாக தமிழக அரசாங்கம், அந்த காவல்துறை, அந்த மாவட்ட அந்த கல்வி நிர்வாகி, அந்த கல்விக்கூட ஜோசப் மாணிக்கம் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு உடனடியாக தமிழக அரசாங்கம் நிதி உதவி வழங்க வேண்டும். அதுக்கான ஒரு உடனடியாக முதலமைச்சர் பேச வேண்டும். அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் வேலை வாங்கணும். அந்த பையன் இல்ல இருந்தா என்ன ஒரு இழப்பு இருக்குமோ அந்த இழப்பை சரிகட்ட அரசாங்க வேலை தமிழக அரசாங்கம் முதலமைச்சர் பண்ணணும். இதை பண்ணல அப்படின்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூட நிர்வாகியை கைது பண்ண சொன்னா, இன்னும் முன்னாடி அந்த குடும்பத்தை எல்லாம் மக்களை சேர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம்.